இப்போ இந்தியாவில் தலை சிறந்த டேரக்டர் லிஸ்ட் எடுத்தால் அதில் வந்து கண்டிப்பாக முருகதாஸ் சாரோட பேர் வந்து இருக்கும் சார். இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் எதுவுமே சரியாக போகலை, முருகதாஸ் சார் அவ்வளோதான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த படம் வந்து முருகதாஸ் சாருக்கு வந்து ஒரு கம்பேக் படமாக இருக்குமா சார்? இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன காரணம்னா, இப்போ முருகதாஸுடைய திரைப்பயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய அவருடைய மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவர் அந்த ஒரு முதல் பட இயக்குனராவதற்கு முன்பும் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி 2 படங்கள் சரியாக போகலைங்கிறதுனால முருகதாஸ் அவ்வளவுதான், இனிமேல் அவரால் வந்து வெற்றியே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் நம்ம வந்துட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே முருகதாஸ்க்கே வந்து உள்ளுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும். நம்ம இத்தனை வெற்றி கொடுத்தாலும் இப்போ நம்ம கடைசியாக நமக்கு வெற்றி கொடுக்கலைங்கிறதுனால தானே இன்றைக்கி நமக்கே ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. இப்போ மீண்டும் நம்ம அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாகணும்னு இப்போ அவருக்கே தோணியிருக்கும். ரொம்ப ஒரு வெளிப்படையாக சொல்லணும்னா, மதராசி அப்படிங்கிறது முருகதாஸ்க்கு வாழ்வா சாவா அந்த இதை நிர்ணயிக்கிற ஒரு படம் தான். இந்த படம் வெற்றி அப்படின்னா முருகதாஸை தேடி மீண்டும் அந்த முன்னணி நடிகர்கள்லாம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த படம் சரியாக போகலை அப்படின்னா அது வந்து முருகதாஸ்க்கு ஒரு சிக்கல் தாங்க. பாருங்கள், அமரன்னு ஒரு வெற்றி கொடுத்த சிவகார்த்திகேயனுக்கு இவர் ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அதனால்கிட்ட இவருக்கு ஒரு முத்திரை குத்தப்படும். அதனால் அந்த விஷயத்தை அவரும் புரிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் இப்போ மணிரத்னம், சங்கர் போன்ற இயக்குநர்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்திருக்கு. என்ன காரணம், நாம் வந்து ஒரு பெரிய டைரக்டரு, நம்ம என்ன கொடுத்தாலும் மக்கள் பார்த்துருவாங்கங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்தது தான். ஒருவேளை அப்படி ஒரு மைண்ட் செட் முருகதாஸ்க்கு இருந்தால் அது சிக்கல் தான். அப்படி இல்லாமல் இன்னைக்கு இந்த ரசிகர்களுடைய ரசனையெல்லாம் மாறி இருக்கு. இன்னைக்கு சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த 2K கிட்ஸ் தான். அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நேற்று கூட ஒரு சாங் வந்துருச்சு பார்த்தேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிக சமீபத்தில் கேட்ட பாடல்களே ஒரு அற்புதமான பாடல். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான அம்சங்கள் படத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும்.